வெட்டி எப்படி போயிட்டு இருக்கு? வெற்றி நல்லதா போகுது. வயிறு பசி தாங்க முடியல. ஏன் என்னாச்சு? சாப்பாடு இல்ல. வயக்காரதே வாங்கிட்டு வர சொன்னேன். வயக்காரதே நான் வாங்கிட்டு வரமாட்டேன்ட்டாரு. சரி துட்டு கொடுக்கணும் அப்பமும் போகல. இருந்து பாரு இடி விழுவாங்க அதே கேளுன மாதிரி செத்த வேலைக்கு வேலைக்கு வந்து வயிறு பசி கடுமையான பசி வெட்ட முடியல. போய் கடையில போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வந்து என்ன வெட்ட முடியாம கிடக்கும் என்னதியா? இப்படி வயக்காரங்களே தியாடி போனோம். குடிக்க தண்ணி வர முடியுக்கு. இது நிறைய வெளில வர முடியுக்கு. சரி சாப்பாடு ஏன் தொட்டுல நான் வாங்கிட்டு வரேன் போட்டாரு. அப்படி இவரு குடுக்கணும் அல்வா. என்ன மம்மட்டி ஒரு வித்தியாசமா இருக்கே. என்ன மம்மிட்டினா இது எல்லாம் நம்ம சூப்பர் ஐடியாவா இருக்க. இது வால் மம்மட்டி. வால் மம்மிட்டி நம்ம ஊர்ல எல்லாம் குளச்சி மம்மட்டி மலை குளத்து மம்மட்டி வச்சு வெட்டிட்டு வந்த பாத்தீங்களா? ஆமா எனக்கு இந்த வேகாரில ஒரு மம்மட்டி கிடைச்சது. இது வந்து வால் மம்மட்டி. சரி சரி கடையை போய் எப்படி போயிரு தடுக்கு போய் ரத்தமே வந்துட்டு. சரி நீ சாப்பிட்டியானே? பசி மேல போவான். ஆனா உண்மையில என் வாழ்க்கையில சரித்திரத்துல களக்காடு சிதம்பரபுரத்துல கேவலம் அதை பத்தி சொல்லுவதற்கே கேவலம். ஏன்னா பசியோட கிடந்து நாங்க வேலை செஞ்சுட்டு கிடக்கும். ஏன்னா ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நானே பசியோட கிடக்கேன். எனக்கு சோறு வாங்கி தரல ஆள் இல்ல, நான் உனக்கு வாங்கி தரணுமா அப்படின்னு கேட்டு. அதாவது நீயும் சாப்பிட வேண்டாம்னாலும் அவருக்கும் சேர்த்தா நாங்க சாப்பாடு வாங்க துட்டு கொடுக்கும். சரி சரி எங்க துட்டுல நீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதோம். போக முடியாது. ஏன்னா நீ வேலைக்கு வந்தவன் ஆளையாரும் காலையில நீங்க அவன் கஞ்சி நீ கொண்டு வர வேண்டியதுன்னா கஞ்சி நான் சமைக்கணுமா? சரி சரி இதெல்லாம் கொடுமைப்பா. அதாவது நான் என்ன சொல்றோம்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். சரி சாப்பாடு மெயின் இந்த வேலைக்கு வந்து. ஆனா வயக்காரங்க சாப்பாடே வாங்கி தரேன் நான் துட்டு தாரம் வாங்கிட்டு வாங்க. அருமையான இப்படி வயக்காரங்களை தேடி போகணும். பசின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனுக்கு நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கோ இல்லையோ வயலாறு சாப்பிட்டுவான்னு சொல்லி 10-50 ரூபாய் கையில கொடுத்தாம்னா உண்மையில சொன்ன வார்த்தையில பசி அடங்கிடும். இதுதான் உண்மை. ஆனா அதை சொல்லுறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்ல. ஆனா என்னன்னா எல்லாம் சுயநலவாதி உலகம். இது கேடுகட்ட மக்களை வந்து கொடி படை போல உலகம் வந்து பரவி கிடக்குறான். அதுல அந்த ஒரு மனுஷன்ல இவரு ஒரு ஆளு. சரி பாப்போம் என்ன சொல்ல. நம்மளோட வேலையில யாரையும் எதிர்பாராத ஒரு வேலை நம்ம வேலை. நம்மளோட வேலையை நாம செஞ்சு முடிச்சாதான் நம்ம காரியம் சக்சஸ் ஆகும். அதனால சுயநலமின்றி பொதுநலம் கருதி நம்ம வேலை செய்யல. நமக்காக வேலை இல்லை, அவருக்காக தான் நம்ம உயிரை இந்த வயல்ல வேலை செய்யணும். நம்மளுக்கு சம்பளம் தராது. சரி அந்த சம்பளத்தை பாராட்டி நம்ம சம்பளத்துல நம்ம சாப்பிட்டு போய் அடுத்தவனையா குறை சொல்லுவானே. சரி ரைட்டு ஓகே.